உங்கள் விஜய். Come in. குட் மார்னிங் சார். நீயா? என்ன சார், என்ன பார்த்து இப்படி சலிச்சுக்கிறீங்க? எப்போ மனசுல நினைக்கிறதா இன்னைக்கு தெரியாம வெளியே வந்துருச்சு. அப்ப என்ன பார்க்குறப்ப எல்லாம் அப்படிதான் நினைச்சுக்கிறீங்களா? இப்போ இது ரொம்ப முக்கியமா? நீ எதுக்கு வந்த அதை சொல்லு. இல்ல சார், நீங்க என்ன அப்செட் பண்ணிட்டீங்க. நான் வரேன் சார். ஓகே பாய். இன்னும் போலியா? உட்காரு. இல்ல பரவாயில்ல சார், நான் நிக்கிறேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. பெருசா ஏதோ சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். சொல்லு சார், சொல்லு. மேடம் இப்போ உங்க கூட இல்லையா சார்? முதல்ல நீ வெளியே போ. சார் போன்னு சொல்றல. சார், நான் சொல்ல வந்த விஷயமே வேற சார். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்க? இல்ல சார், இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னாதான் என்னால் அதை சொல்ல முடியும். நீ என்ன முட்டாளா? இல்ல அப்பாவியா? சின்ன குழந்தையா? இல்ல வில்லியா? எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நான் மாதவி சார். என்ன புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பா? நான் இந்த ஆபீஸ்ல யார் கூட ஒழுங்கா பேசுறேன்னு சொல்லு. விஷ்ணு சார் கூடயும் அன்பு சார் கூடயும். சரி, அப்புறம்? என் கூடயும் சார். ஆமா, உன் கூடயும் தான். ஆனா அதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? தெரியாது சார். நீ வெக்கப்பட வேண்டிய அளவுக்கு இதுல எந்த காரணமும் இல்ல. என்னதான் திட்டினாலும் கோவப்பட்டாலும் அதை சகிச்சுக்கிட்டு அடியும் உதயம் வாங்கிட்டு என் மேல அன்போடையும் மரியாதையோடையும் இருக்க. அதனாலதான். அது உங்களுக்கு புரியுதா சார்? அதனாலதான் நீ இன்னும் வேலையில இருக்க. தேங்க்யூ சார். எதுக்கு? உன்னை இன்னும் வேலையில வச்சிட்டு இருக்கிறதுக்கா? இல்ல சார், என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நான் உன்னை புரிஞ்சுட்டு தான் இருக்கேன். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்காம இருந்தா போதும். இல்ல சார், எனக்கு உங்களை பத்தி தெரியும் சார். அது இருக்கட்டும். நீ என்ன விஷயமா வந்த அதை சொல்லு. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லவே இல்லையே சார். என்ன கேட்ட? மேடம் தனியா வீடு எடுத்துட்டு போயிட்டாங்களா சார்? அதான் தெரிஞ்சிருக்கல, அப்புறம் ஏன் கேக்குற? இல்ல சார், கன்ஃபார்ம் பண்ணிக்க தான். ஆமா, போயிட்டாங்க. உங்களோட ஃபைனல் ஹியரிங் முடிஞ்சிருச்சு தானே சார்? ம் சார், ம் அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க சார்? உன்னை முதல்ல வெளியே துரத்த போன. வெளியே போ. சார், கோவப்படாதீங்க சார். இங்க பாரு மாதவி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சார். நான் பொதுவா தான் கேட்டேன். அடுத்து என்ன செய்ய போறேன்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. புரியுதா? சார், சும்மா தெரிஞ்சுக்க தான் சார் கேக்குறேன். சொல்லுங்க சார் ப்ளீஸ். இப்ப நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? சார், நான் எங்க வீட்ல சொல்லிட்டேன் சார். என்ன சொன்ன? எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு. லூசா நீ? எதுக்கு வீட்ல போய் அப்படி சொன்ன? நான் வீட்ல தனியா ஃபீல் பண்றத பார்த்துட்டு உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. ஆமா, எனக்கு என் பாஸை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். கூப்பிட்டு ஓங்கி ஒரு அப்பா பண்ணாங்களா இல்லையா? இல்ல சார். அப்புறம் சம்மதம் சொல்லிட்டாங்க சார். என்ன சொல்ற? ஆமா சார், எனக்கு யாரு பிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்க. என்னது? சம்மதம் சொல்லிட்டாங்களா? அறிவில்லையா அவங்களுக்கு?
தெரியல சார். ஆனா என் மேல நிறைய பாசம் இருக்கு அவங்களுக்கு. என்னை பத்தி அவங்க கிட்ட நீ முழுசா சொல்லியிருக்க மாட்ட. சொல்லிட்டேன் சார். என்ன சொன்ன? அது மேடமும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது, டைவர்ஸ் அப்ளை பண்ணது எல்லாமே சொல்லியிருக்கேன் சார். அது தெரிஞ்சவங்க எதுவும் சொல்லியா? இல்லை சார். ஏன்? அவங்களுக்கு என்ன பிடிக்கும் சார். நான் ஆசைப்பட்டதை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நீ ஆசைப்பட்டு விஷம் கேட்ட கூட வாங்கி கொடுத்துருவாங்களா? இல்லை சார். அப்புறம் நீங்களும் விஷமும் ஒண்ணா சார். அது உயிரை எடுக்கும். ஆனா நீங்க உயிரை கொடுப்பீங்க. ஓ, இப்போ நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒன்றும் பண்ண வேணாம் சார். எல்லாம் எங்க வீட்ல பார்த்துப்பாங்க. இது விஷயமா எங்க அப்பா உங்களை மீட் பண்ண வருவாரு. நான் யாரையும் மீட் பண்றதா இல்ல. சார், முதல்ல நீ போ இங்க இருந்து. நான் போறேன் சார். ஆனா எங்க அப்பாவை உங்களை ஃபாலோ பண்ணிக்க சொல்றேன் சார். என் பின்னாடி எவனாவது ஃபாலோ பண்ணானுங்க, கொன்னுடுவேன். அவர் எதுக்கும் பயப்பட மாட்டாரு சார். எனக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாரு சார். முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. சார், கெட் அவுட். ஒரு நிமிஷம். சார், உங்க அப்பா வர சொல்லு, நான் அவர்கிட்ட பேசுறேன். தேங்க்யூ சார். சிரிக்காத. நான் வேணாம் தான் அவர்கிட்ட சொல்ல போறேன். அதை அவர் பார்த்துப்பாரு சார். நான் வரேன் சார். அடுத்த வாரம் கண்டிப்பா அப்பா உங்களை பார்க்க வருவாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் விஷ்ணு. குட் மார்னிங். என்னங்க இன்னைக்கு நீங்க லீவ் போட்டிருக்கீங்கன்னு நினைச்சேன். இல்ல, இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள லீவ் போட்டா எப்படி? சரி, அம்முக்கு இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாவம் குழந்தை, வலிக்குது நேத்தெல்லாம் அழுதுகிட்டே இருந்தா. இல்ல, மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. வீட்ல இருக்கிற வரைக்கும் பாத்துக்கலாம். ஸ்கூல்ல என்ன வாழுத்தனம் பண்றான்னு யாருக்கு தெரியும்? சேச்சே, ஸ்டெப்ஸ்ல ஏறும்போது தெரியாம கால் தடிக்கி விழுந்துட்டேன்னு சொன்னா. அதான் எதுக்கு அவ்வளவு கேர்லெஸ்ஸா படியேறணும்னு கேக்குறேன். இப்ப பாருங்க, அவளால எவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு. விடுங்க, குழந்தை நான் வேணும்னா பண்ணுச்சு. அது இல்ல, உங்களை நான் நேத்து அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நேத்து நீங்க மட்டும் கரெக்ட் டைமுக்கு ஹெல்ப் பண்ணலனா நான் என்ன பண்ணிருப்பேனே தெரியல. ஐயோ, நீங்க வேற இதெல்லாம் ஒரு ஹெல்ப்னு சொல்லிக்கிட்டு. அப்படி இல்ல விஷ்ணு, அந்த நேரத்துல அது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப். அதோட மதிப்பு என்னன்னு பிரச்சனையில இருந்த எனக்கு தான் தெரியும். இந்தாங்க விஷ்ணு. என்னங்க இது? நேத்து எனக்கு நீங்க கொடுத்த பணம். அதேங்க இவ்வளவு அவசரமா திருப்பி கொடுக்குறீங்க? நேத்து என்னோட அவசரத்துக்கு எதை பத்தியுமே யோசிக்காம உடனே ஹெல்ப் பண்ணீங்க. அத உடனே திருப்பி கொடுக்கறது தானே மரியாதை. நீங்க உடனே தரணும் நான் கேட்டேனா? நீங்க கேட்கலனாலும் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. இதை நான் உங்களுக்கு கடனா நினைச்சு கொடுக்கல. ப்ளீஸ்ங்க, இதை வாங்கிக்க சொல்லி எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்க. இந்தாங்க, இதை நீங்க வாங்கிக்கலனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். புரியல, இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? பொதுவா எனக்கு இந்த கடன் வாங்குறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நம்ம கையில என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறவன் நான். ஆனா மனோகர் கொஞ்சம் வேற டைப். வாழ்க்கைனா அதை சந்தோஷமா அனுபவிக்கணும்னு நினைப்பாரு. நிறைய செலவு பண்ணுவாரு, தைரியமா கடன் வாங்குவாரு. அப்புறம் அதை கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கடைசியில எல்லாத்தையும் என் தலையில கட்டிட்டு போயிட்டாரு. அவர் வாங்கின கடனையே இன்னும் நான் முழுசா அடைச்சு முடிக்கல. கடன் கொடுத்தவங்க பேச்செல்லாம்
என்னால காது கொடுத்து கேட்க முடியல. எப்படியாவது இதுல இருந்து சீக்கிரமா வெளியே வந்து நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன நீங்க வெறும் கடன்காரனா மட்டும்தான் பாக்குறீங்களா? சச்சா, அப்படி நினைச்சிருந்தா நேத்து உங்ககிட்ட பணம் கேட்டிருக்கவே மாட்டேன். அவசரத்துக்கு வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுல என்ன தப்பு விஷ்ணு? ஏங்க என்ன இப்படி கம்பல் பண்றீங்க? மனோகர் என்னோட ஃப்ரெண்டு. அவனுக்காக நான் இதை கூட செய்யக்கூடாதா? ப்ளீஸுங்க, இதை என்னால் வாங்கிக்க முடியாது. நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. சரி, அப்போ இதுக்கு மேலே நானும் உங்ககிட்ட எந்த உதவியும் கேட்டு வரமாட்டேன். நீங்களா உதவி பண்ணாலும் அதை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன். பரவாயில்லையா? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் விஷ்ணு, கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னா அடுத்த வாட்டி எப்படி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க முடியும்? தயக்கமாக இருக்கும்ல, அதான் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். சரி, நீ இவ்வளோ பிடிவாதமாக இருந்தா அப்போ நான் என்ன சொல்கிறது? கொடுங்க. ம், தேங்க்ஸ் விஷ்ணு. இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. அப்புறம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் கால் பண்ணியிருந்தாரு. என்னவா? நாளைக்கு மறுபடியும் ஒரு என்கொயரி இருக்குன்னு வர சொல்லியிருக்காரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப கூப்பிட்டு பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன விஷயம் சொல்லியா? எதுவும் சொல்லல, ஆனா வரும்போது மனோகர் பேர்ல என்னென்ன இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லாம் இருக்கோ அதோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வர சொன்னாரு. ஓ, ஒரு நிமிஷம். ஏய், எதுக்கு இப்போ ஃபோன் பண்ற? உன்னதான் நான் நல்லா படுத்து தூங்க சொன்னேன்ல. தூக்கம் வரலம்மா. கண்ணை மூடி தூங்கு. மாத்திரை போட்டிருக்கல, நல்லா தூக்கம் வரும். யாருங்க? அம்முவா? அவதான் சும்மா ஃபோன் போட்டு தொல்லை பண்றா. அம்மா, விஷ்ணு அங்கிள் கிட்ட பேசுறீங்க? அவர்கிட்ட போனை கொடுங்க, நான் பேசுறேன். ஏய் சும்மா இரு, அவர் பிஸியா இருக்காரு. ஏங்க, குழந்தைய மிரட்டாதீங்க. ஃபோனை கொடுங்க, நான் பேசுகிறேன். ஏய், அங்கிளை தொல்லை பண்ணக்கூடாது. சட்டுன்னு பேசிட்டு வைக்கணும், சரியா? சரிம்மா. ஹாய் அம்மு. ஹாய் அங்கிள். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை அங்கிள். அம்மா தான் இன்னைக்கு வேஸ்டா ஸ்கூலுக்கு லீவ் போட வச்சிட்டாங்க. அப்படியா? பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூலுக்கு போய்க்கலாம். போங்க அங்கிள், எவ்வளோ நேரம் தான் ரெஸ்ட் எடுக்கிறது? போர் அடிக்குது, அதான் படம் வரைஞ்சிட்டு இருக்கிறேன். என்ன வரையறீங்க? பேர்ட். என்ன பேர்ட்? பீகாக். ஓ, பீகாக் வரையறீங்களா? குட் கேர்ள். விஷ்ணு, ஒரு நிமிஷம் போனை கொடுங்களேன். இல்ல, பேசி கொடுங்க விஷ்ணு. அம்மு, அங்கிளுக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. சும்மா ஃபோன் பேசி டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா? ஓகேம்மா. எங்கங்க என்னங்க? அவ விட்டா பேசிட்டே இருப்பா. சரி, நான் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் விஷ்ணு. ஹாய். உங்களை பார்க்க தான் கேபினுக்கு போயிருந்தேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, ஸ்கைஃபை மீடியாவோட ஃபைனல் டிராஃப்ட் இது ஏற்கனவே நீங்க பார்த்தது தான். அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற டீம்மேட்ஸ் கிட்டயும் சைன் வாங்கி இதை ஃபார்வர்ட் பண்ணிடலாம். ஓகே. தேங்க்ஸ்.
மேல கோவப்படுற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா என்ன? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? காரணம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசுறவர்கிட்ட வேற எப்படி பேச முடியும்? சாரி மணி. எதுக்கு? நேற்று 5 நிமிஷத்தில் ரெடியாக இருங்க, வெளியில் போகலான்னு சொல்லிட்டு திடீர்னு நான் வேறு வேலையாக கிளம்பி போனது. இட்ஸ் ஓகே. என்னை விட முக்கியமான வேலை உங்களுக்கு 1000 இருக்கும். அதெல்லாம் என்னன்னு நான் உங்ககிட்ட கேட்க முடியுமா? சொல்லாதது என் தப்பு தான். திடீர்னு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ரொம்ப அர்ஜென்ட்டாக மீட் பண்ணணும்னு கூப்பிட்டான். என்னால் அவாய்ட் பண்ண முடியல. ஏன் விஷ்ணு போய் சொல்றீங்க? நீங்க எந்த ஃப்ரெண்டோட அவசரமா போனீங்கன்னு தான் நான் என் கண்ணாலேயே பார்த்தேனே. சாரி மணி, நிஜமாவே ஒரு எமர்ஜென்சி. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேற யாரும் இல்லை. நான் போகலன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ நான் கஷ்டப்படுவேங்கிறத பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை? அப்படி இல்லை மணி. அப்படிதான். பக்கத்திலே இருக்கிறவங்க கஷ்டப்பட்டா அது தெரியவே தெரியாதா? ஆனா அதுவே மத்தவங்களுக்குன்னா மனசு துடிக்குமா? எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போனதுதான் மிச்சம். ஆனா ஒண்ணு, என்னதான் நம்ம ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதே முக்கியத்துவத்தை அவரும் நமக்கு கொடுப்பாருன்னு நம்புறதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. மணி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல விஷ்ணு, தப்பு ஏன் மேலதான். எப்பவுமே ஓவர் கான்ஃபிடன்ஸ் வைக்க கூடாதுன்னு சொல்வாங்க. அது நம்ம மேல மட்டும் இல்ல, மத்தவங்க மேலயும் வைக்க கூடாதுங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வரேன் விஷ்ணு. மீண்டும் கீழே வந்தேன். அவன் அதை சொல்ல அவள் காதலில் மயங்கி விழுந்தாள். கமல், இதெல்லாம் ரொம்ப ஓவர். எது? ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும், உடனே வான்னு கூப்பிட்டேன்னு நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தா நீ ஜாலியா படிச்சிட்டு இருக்க. முதல்ல உட்காரு. ரொம்ப ஜாலி மூட்ல இருக்க போல. நாளைக்கு என்ன நாள்னு சொல்லு பாப்போம். நாளைக்கு என்ன? Thursday. அதுக்கு உனக்கு 10 மார்க் தரேன். நாளைக்கு என்ன விசேஷம்னு சொல்லு. நாளைக்கு நாளைக்கு முழு சந்திர கிரகணம்னு போட்டிருந்தாங்க, அதுவா? அது நாளைக்கு இல்ல, நாளானிக்கு. அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், கரெக்டா? இல்ல, ஃபெயில். இல்லனா வேற என்னவா இருக்கும்? சினிமா ஸ்டார்ஸ், அரசியல்வாதிங்க, பெரிய சயின்டிஸ்டுங்க, இந்த மாதிரி யாராவது ஒருத்தரோட பர்த்டேவா இருக்குமா? பெரிய ஆளோட பர்த்டேலாம் இல்லம்மா, எல்லாம் இந்த சின்ன ஆளோட பர்த்டே தான். ஏய், என்ன சொல்ற? நிஜமாவா? காலேஜ் படிக்கிறப்போ வருஷம் என் பர்த்டேக்கு நீ மட்டும்தான் வித்தியாசமா கிஃப்ட் தருவ. இப்போ என் பர்த்டேவே மறந்து போச்சுல. சாரி கமல், தப்பா நினைச்சுக்காத. நடுவுல நிறைய வருஷம் நமக்கு கான்டாக்டே இல்ல. இதெல்லாம் வேணும்னே மறக்கிறது இல்ல. படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் ஏதோ ஒரு இடத்துல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேரை நம்ம நினைக்கிறது கூட நேரம் இல்லாம இருந்துருவோம்ல. இது அந்த மாதிரி தான். அப்போ காலேஜ்ல பழகினதுக்கு அப்புறம் எப்பவுமே நீ என்ன நினைக்கலன்னு சொல்லு. பட் என்னால அப்படி இருக்க முடியல ராஜி. காலேஜ்ல நாம் இருந்த ஒவ்வொரு நாளும் என் மனசுல இன்னும் அப்படியே இருக்கு. இது என்னன்னு தெரியுதா?
ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்போ நீ எனக்கு கொடுத்த பர்த்டே கிஃப்ட். ம் இது செகண்ட் இயரில் என் பர்த்டேக்கு நீ கொடுத்த கிஃப்ட். ம் இது என்ன ஞாபகம் இருக்கா? செகண்ட் இயர் படிக்கிறப்போ 2 நாளாக கஷ்டப்பட்டு யோசிச்சு யோசிச்சு நான் உனக்கு எழுதின லவ் லெட்டர். அதை ஒரு செகண்ட்ல நீ கிழிச்சு தூக்கி போட்டுட்ட. ஆனா என்னால் அதை தூக்கி எறிய முடியல. இது என்ன? இது நீ சாப்பிட்டு தூக்கி போட்ட ஐஸ்கிரீம் கப். இது என்னன்னு தெரியுதா? நீ மிஸ் பண்ண கர்ச்சிஃப். ஏய் லூசா நீ? நான் கொடுத்த பர்த்டே கிஃப்ட்ஸ்னா வச்சிருந்தா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீ எதையோ எடுத்து வச்சிருக்க. இதெல்லாம் உனக்கு ரொம்ப சிலியா தெரியுதுல? ஆனா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கறதே இந்த மாதிரி அழகான நினைவுகள் தான் ராஜி. சரி சரி, எமோஷனல் ஆகாத. என் பர்த்டேக்கு ஒரு ஸ்பெஷல் டின்னர் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீ கண்டிப்பா வரணும். அப்புறம் வேலை டைட்டா இருக்கு, பார்க்கலாம்லாம் சொல்லக்கூடாது. இல்ல நான் வரேன். ஏய், நீ கொடுத்த பொருள் எல்லாம் பொக்கிஷம் மாதிரி பொத்தி வச்சிருக்கேனேன்னு பாவம் பார்த்துலாம் வரக்கூடாது. உண்மையான அன்போட வரணும். கண்டிப்பா கிஃப்டோடவே வருவேன். ஹேய், கிஃப்ட் எல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன்? நீ வர்றது தான் எனக்கு பர்த்டே கிஃப்ட். இதெல்லாம் ரொம்ப ஓவர். சரி, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு. சொல்லிடுவேன், ஆனா அதை உன்னால வாங்கி தர முடியுமான்னு தான் தெரியல. சொல்லு, ட்ரை பண்றேன். தேவையில்லாம வாயை விட்டு ரிஸ்க் எடுக்காத. ஏன்? அப்புறம் நான் ஏதாவது பெருசா கேட்டுருவேன், உன்னால அதை தர முடியாது. சரி, அப்படின்னா ஒரு க்ளூ கொடு. நீ ஏன் யோசி, எனக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ராஜி, பர்த்டே கிஃப்ட்டை யாராவது என்ன வேணும்னு கேட்டு வாங்கி தருவாங்களா? அப்புறம் அதுல என்ன த்ரில் இருக்கும்? நீ எனக்கு எதுவுமே வாங்கி தர வேண்டாம், என் கூட டின்னருக்கு வந்தாலே போதும். வருவியா? ஷுவர் கமல். தேங்க்ஸ் ராஜி.